சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு தளர்வும் இல்லாமல் இந்த 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. 90,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கு எந்த ஒரு சலுகையும் வழங்கக்கூடாது எனவும் 30 ஆண்டுகள் எந்த ஒரு தளர்வும் இல்லாமல் ஆயுள் தண்டனையானது விதித்து சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 90,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஞானசேகரன் மீது 11 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொரு பிரிவுக்கும் தண்டனையானது வெளியாக இருக்கிறது. தண்டனை விவரமானது வெளியிடப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுகள் குறையாமல் இந்த ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு தளர்வும் எந்த ஒரு சலுகையும் வழங்கக்கூடாது எனவும் மகளிர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறது. அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதலுக்காக ஞானசேகரனுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை சேர்த்து 30 ஆண்டுகளானது விதிக்கப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுகள் எந்த ஒரு தளர்வும் எந்த ஒரு சலுகையும் இல்லாமல் ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 90,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு தண்டனை விவரமானது வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் அவருக்கு 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 90,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பு இல்லாமல் மகளிர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பில் 30 ஆண்டுகள் சிறை தண்டனையானது எந்த ஒரு தளர்வும் எந்த ஒரு சலுகை இல்லாமல் வழங்கப்பட இருக்கிறது. அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனையும் 90,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரம். பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் ஏற்கனவே கடந்த புதன்கிழமை ஞானசேகரன் என்பவருக்கு குற்றவாளி என்று தீர்ப்பை நீதிபதி ராஜலட்சுமி வழங்கியிருந்தார். மொத்தம் 12 பிரிவுகளில் அவர் மீது வழக்கான பதிவு செய்யப்பட்டு 11 பிரிவுகளில் அவர் குற்றவாளி என்று சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி கடந்த புதன்கிழமை அன்று அறிவித்திருந்தார். மேலும் அவர் இந்த 11 பிரிவுகளில் தண்டனை விவரங்களை இன்றைய தினம் அறிவிப்பதாக நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இந்த 11 பிரிவுகளுக்கும் தனித்தனியாக தண்டனை விவரங்களை தற்போது நீதிபதி வெளியிட்டிருக்கிறார். அதன்படி பிஎன்எஸ் சட்டப்பிரிவின்படி 329 சட்டப்பிரிவு விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடத்தல், அதற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும், பிஎன்எஸ் சட்டப்பிரிவு 126 செக்ஷன் 2 படி சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்துதல், அதற்கு 1 மாதம் சிறை தண்டனையும், சட்டப்பிரிவு 87 வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல், அதில் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் நீதிபதி வழங்கியிருக்கிறார். அதே போல சட்டப்பிரிவு 127 செக்ஷன் 2 படி உடலில் காயத்தை ஏற்படுத்துதல், அதற்கு 1 ஆண்டு சிறை தண்டனையும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். சட்டப்பிரிவு 75 செக்ஷன் 2 படி விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்தல், அதற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை நீதிபதி வழங்கியிருக்கிறார். சட்டப்பிரிவு 76 கடுமையாக தாக்குதல் உள்ளிட்ட பிரிவுகள் படி 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். குறிப்பாக சட்டப்பிரிவு 64 படி பாலியல் வன்கொடுமை, அதில் தான் அதிகபட்ச தண்டனையாக 30 ஆண்டுகள் தண்டனையை குறைப்பு இல்லாமல் அந்த ஆயுளாக நீதிபதி வழங்கியிருக்கிறார். அதே பிரிவில் 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். செக்ஷன் 351 3 பிரிவு கொலை மிரட்டல் விடுத்தல், அதற்கு 7 ஆண்டுகளிலும் 10,000 ரூபாய் அபராதம் வைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல் செக்ஷன் 238 பியின் படி பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அழித்தல், அதற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2066 தகவல் சட்ட பிரிவின்படி தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல், அதற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் 2002 பிரிவின் 4 படி அவருக்கு தண்டனை இல்லை, அந்த பிரிவில் மட்டும் அவருக்கு தண்டனை இல்லை என்று நீதிபதி ராஜலட்சுமி தெரிவித்திருக்கிறார். மொத்தமாக அவருக்கு 90,000 ரூபாய் அபராதமாக தொகையை நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அந்த அபராத தொகையை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி ராஜலட்சுமி தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து வழக்கறிஞர் நதியா இணைப்பில் இருக்காங்க, அவங்களிடம் பேசலாம். வணக்கம் மேம். இந்த
பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனையும் 90,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது ஆயுள் வரைக்கும் உள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஆயுள் தண்டனை ஒருத்தவங்களுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சிருச்சுன்னா சிறையில முன்விடுதலைக்கான வாய்ப்புகள் இருக்கு. 14 வருஷமோ 10 வருஷமோ அவங்க நன்னடத்தையோட இருந்தாங்கன்னா அவங்கள முன்விடுதலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் சிறையில இருக்கு. ஸோ ஆயுள் தண்டனை 30 ஆண்டுகள் வரை உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு போடும்போது என்ன ஆகும்னா இவங்க இந்த மாதிரியான முன்விடுதலையோ ரிமிஷனோ இதுக்கெல்லாம் தகுதி பெற மாட்டாங்க. அதனால இது ஒரு நல்ல தீர்ப்பு தான். ஆயுள் தண்டனை 30 ஆண்டுகளுக்கு மிகாமல் அப்படிங்கிறது கோர்ட்டோட டிஸ்கிரிஷன். மோஸ்ட் ஆஃப் ஒரு போக்சோ கேசஸ்லயோ இல்ல ரேப் கேசஸ்லயோ பெண்களுக்கு அகேன்ஸ்டான கேசஸ்லயோ கோர்ட் அவங்களோட டிஸ்கிரிஷனை யூஸ் பண்ணி அவங்க இந்த மாதிரியான தண்டனை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது மேடம். மேம், இப்ப இந்த வழக்குல 30 ஆண்டுகள் எந்த ஒரு தளர்வும் சலுகையும் இல்லாமல் ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இது எதிர்த்தரப்பிலிருந்து மேல்முறையீடு செய்யப்படும் பட்சத்துல இந்த தண்டனையானது குறைக்கப்பட ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா அல்லது இந்த தண்டனையானது நீட்டிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது மேடம், இப்போ ஒவ்வொரு தண்டனை பெற்றவங்க எல்லாருமே ஹைகோர்ட்ல அப்பீல், அதாவது மேல்முறையீடு பண்றதுக்கான உரிமைகள் அவங்களுக்கு இருக்குது. அந்த மேல்முறையீடு பண்ணும்போது லோயர், அதாவது இந்த கோர்ட்ல கீழ்கோர்ட்ல ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க, அதுல இந்த பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணல அப்படின்னு அவங்க ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் மேல்முறையீட்டுல வைக்கும் போது அவங்களுக்கு இந்த தண்டனை குறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லைன்னா உறுதி செய்யவும் வாய்ப்பு இருக்கிறது மேடம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திருமதி நதியா. மேற்கொண்டு என்ன பண்ணணும் அப்படிங்கறது அப்பீல நம்ம பார்ப்போம். இல்ல அப்பீல் போறது உறுதியா? நீங்க கண்டிப்பா அப்பீல் போறது உறுதி. அது அவரோட பிரைமரி ரைட். அதனால அப்பீல் போறது உறுதி. என்ன கிரவுண்ட்ஸ்ல நீங்க அப்பீல் போறதுக்கு இருக்கு? டாக்குமெண்ட் வரட்டும்ங்க சார். ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்ததுக்கு அப்புறம் அதுல ரைட் என்ன இருக்குது அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு கிரவுண்ட்ஸ் அதுக்குள்ள உங்களுக்கு இது நியாயம். 64(1)லேயே அவங்க அதிகப்படியான தண்டனை கொடுத்திருக்காங்க. 64(1) படி அவங்க அந்த ஆக்ட் படி அவ்வளவு பெரிய தண்டனை கிடையாது. அதுல அவங்க போலீஸ் தரப்பு கேட்டதின்படி அவங்களுக்கு அதிகப்படியான தண்டனை கொடுத்திருக்காங்க. அந்த தண்டனையை எதிர்த்தே நாங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது அதிகமா கொடுத்துட்டாங்களா? சார், அதாவது போலீஸ் வெச்ச வாதத்தின் அடிப்படையில் அதிகமா வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கு தண்டனை கிடையாதா? அதாவதுங்க, நீங்க ஆக்ட படிங்க, பிஎன்எஸ் படிங்க. பிஎன்எஸ் படி பாத்தீங்கன்னா 64(1)க்கு இந்த அளவுக்கு தண்டனை கிடையாது. அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க 64(1)ல 30 வருஷம் அதிகப்படியான தண்டனையா கொடுத்துருக்காங்க. அந்த 30 வருஷத்துலயும் இன்னொரு ஷரத்து வச்சிருக்காங்க, எந்த விதமான ரெமிஷன் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அவரோட பிரைமரி ரைட்டை ஒரு கோர்ட்டால கட்டைல் பண்ண முடியாது. இந்த பிரைமரி ரைட்டை எடுத்து அவங்களுக்கு நம்ம அப்பீல் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கான தண்டனை விவரங்கள் வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் எந்தவித சலுகையும் இல்லாத சிறை தண்டனை, ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 11 வழக்குகள் சட்டப்பிரிவுகளில் குற்றம் நிரூபணம் செய்யப்பட்ட வழக்குல இன்றைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது இதோடைய மேக்சிமம் தண்டனையான ஆயுள் தண்டனை 30 இயர்ஸ்க்கு விதவுட் எனி ரெமிஷன். அதுதான் இம்பார்ட்டன்ட் டு பி நோட்டட். விதவுட் எனி ரெமிஷன்னா அவர் அந்த ஆயுள் தண்டனை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும். வேறு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சிறப்பு சலுகைகள் எல்லாம் அவருக்கு வழங்கப்படாது அப்படிங்கிறது அதோட சிறப்பு. முதல்ல இந்த வழக்கு கோட்டூர்புரம் AWPS அவங்க FIR போட்டு அதன் பிறகு மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் டைரக்ஷனின் பேரில் SIT அவங்க புலன் விசாரணையை எடுத்துக்கிட்டாங்க. அந்த புலன் விசாரணை மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த புலன் விசாரணை முடித்து அவங்க குற்றப்பத்திரிகை பிப்ரவரி மாதத்தில் மகிழா நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க. அதன் பிறகு மகிழா நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை ட்ரையல் ஆரம்பிச்சது. ஏப்ரல் 23ஆம் தேதி பாதிக்கப்பட்ட பெண் முதன்முறையாக ஏறினாங்க. அதன் பிறகு மே 23ஆம் தேதி ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ அந்த வழக்கு விசாரணையை எவ்வளவு துரிதமாக நடத்தினோம் என்பது இதிலிருந்து உங்களுக்கு புரியும். இதில் 11 குற்றச்சாட்டுக்கள் அவன் மேலே தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த 11 குற்றச்சாட்டுகளுக்கும் எவிடன்ஸ் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, அரசு தரப்பில் வாய்மொழியாகவும்
ஆவணம் பூர்வமாகவும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அதாவது அறிவியல் பூர்வமாகவும் எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் தகுந்த எவிடன்ஸை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தோம். அந்த எவிடன்ஸை வந்து நீதிமன்றத்திற்கு திருப்திகரமாக இருந்ததனால்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கு கிடைத்திருக்கு. இதில் ரொம்ப முக்கியமாக கருதப்பட வேண்டியது எல்லா விட்னஸஸும் மிக அருமையாக அரசு தரப்பிற்கு சாட்சியை நிரூபிக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய எவிடன்சஸ் இருந்தது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஆமா, ஏக காலத்துல அனுபவிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படிதான் வழக்கமா கொடுப்பாங்க. அந்த 11 குற்றச்சாட்டுகளுக்கும் என்னென்ன தண்டனைன்றது தனித்தனி விவரம் கொடுத்துருக்காங்க. அதுல ஹையஸ்ட் இந்த ஆயுள் தண்டனைன்றதுனால அதை மட்டும் மென்ஷன் பண்ணேன். தீர்ப்பின் முழு விவரங்களை நான் படிக்கல, நான் படிச்ச பிறகு சொல்றேன். இதுதான் அது மேக்சிமம், இந்த குற்றச்சாட்டுக்கு மேக்சிமம் பனிஷ்மெண்ட் இதுதான், இது வழங்கப்பட்டுள்ளது. அதை தாண்டி விதவுட் ரெமிஷன், அதுதான் அதுல ரொம்ப சிறப்பா பார்க்கப்பட வேண்டிய விஷயம். விதவுட் ரெமிஷன்னா எந்த ஒரு சலுகையும் அவருக்கு கிடையாது, எந்த ஒரு நன்னடத்தை காரணமாக வெளியே வருது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆயுள் தண்டனையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும், ஏற்றுக்கொண்டது. தண்டனை குறைப்புக்கு கண்டிப்பாக இது மேல்முறையீடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து நான் சொல்ல முடியாது, அது அக்யூஸ்ட் தான் முடிவு பண்ணணும். அதை தவிர ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இன்னொரு நபர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரான்னு நிறையா டிபேட் அதெல்லாமே நான் பார்த்தேன். அதில் நான் தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூஸ்டுடைய ஃபோன் தான் வெப்பன் ஆஃப் த கேஸ். அந்த ஃபோனை ஃபாரன்சிக் எவிடன்ஸுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். நீதிமன்றம் மூலமாக ஃபாரன்சிக்கு அனுப்பப்பட்டு அந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருந்தன, அதில் அவருடைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன, சோஷியல் மீடியா எதெல்லாம் இருக்கிறாரு, வேறு என்னென்னலாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த ஃபாரன்சிக் அனாலிசிஸ்க்காக அனுப்பப்பட்டது. அதில் குறிப்பாக அந்த சம்பவ தினம் 23ஆம் தேதி அந்த ஃபோனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு ஃபாரன்சிக் லேப் அனலைஸ் பண்ணி அந்த ஃபோன் ஃப்ளைட் மோட், அதாவது ஏரோப்ளேன் மோடில் போடப்பட்டது அப்படிங்கிறத FSL ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி ரிப்போர்ட்டாக ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. அந்த சம்பவ நேரத்தில் சம்பவ நாளன்று அந்த ஃபோன் ஏரோப்ளேன் மோடில் போடப்பட்டிருந்தது என்பதை ஆவணபூர்வமாகவும் அந்த நிபுணர் வந்து வாய்மொழி சாட்சியாகவும் நீதிமன்றத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அது வந்து அவனுடைய ஃபோன் வந்து ஏர்டெல் சிம். அந்த ஏர்டெல் ப்ரொவைடர் நோடல் ஆஃபீஸர் நீதிமன்றத்துக்கு நேரடியாக வந்து அந்த 23ஆம் தேதி 6:29 தான் முதல் கால் அவருக்கு. அதன் பிறகு அவருக்கு எந்த அழைப்பும் இல்லை 8:52 வரைக்கும். 8:52க்கு SMS அலர்ட் அவருக்கு கிடைக்குது. என்னன்னா மிஸ்ட் கால் அலர்ட் கிடைக்குது. ஸோ இவர் இந்த காலகட்டத்தில் ஏரோப்ளேன் மோடில் போடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத ஏர்டெல் ப்ரொவைடரும் தெளிவாக நீதிமன்றத்தில் எடுத்துரைத்துட்டார். இதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். 358 BNSS படி இஃப் சப்போஸ் ஒரு பர்சன் அதில் இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு அவனையும் இணைத்து குற்றவாளியாக்கி விசாரணை நடத்தலாம்னு. இப்போ கொடுத்த எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்தியுற்றதுனால தான், ஒருவர் தான் இதில் குற்றவாளின்றது தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது. எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு என்பதை தெரிவிக்கும். அப்படியெல்லாம் இல்ல, இது வருது அப்படின்னு கேக்குறாங்க. அது இல்ல. எஸ்ஐடியுடைய புலன் விசாரணை பிரமாதமாக இருந்ததுங்க. புலன் விசாரணையில நூல் இழைய கூட அவங்க விடல, எல்லாத்தையும் கிளீனா புலன் விசாரணை பண்ணிட்டாங்க. இப்ப நான் சொன்ன எவிடன்ஸுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அவ்வளவு தெளிவான எவிடன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால இதற்கு மேற்கொண்டு அதில் யாரும் இல்லை, யாரும் இருந்தாலும் கோர்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. அதை விட ஹானரபிள் ஹை கோர்ட் வந்து டைரக்ஷனில் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்டது. அதனால இது வந்து இதில் வந்து ஒருவர் தான் குற்றவாளி அப்படின்னு எவிடென்ஷியரி ப்ரூஃப் கொடுக்கப்பட்டது. அதனால அவருக்கு தண்டனை கிடைத்தது. இது போக இதுல இல்லைன்னு உங்களுக்கு புரியலையா? அதுதான், இவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அந்த பெண்ணே வந்து ரிங்டோன் ஏதாவது வந்துதான்னு கேட்டப்ப அந்த பொண்ணு இல்லை அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்லிட்டாங்க. அதாவது அவளை ஏமாத்துறதுக்காக
தானும் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்னு ஏமாத்துறதுக்காக போட்ட நாடகம் தான் அதுங்கிறது ஆவணபூர்வமாக மட்டும் இல்லை, அறிவியல் பூர்வமாகவும் இதை வந்து நிரூபிச்சாச்சு. அது போக இதில் வந்து ஒரு சிறப்பான விஷயம் என்ன காமனாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, பெண்கள் வந்து இந்த மாதிரி துணிஞ்சு வந்து புகார் கொடுக்கணும். பெண்கள் பயந்துட்டு அநீதி இழைச்சவனுக்கு பயந்துக்கிட்டு அப்படி உட்காரக்கூடாது. அந்த பெண் துணிச்சலாக வந்து கொடுத்ததுனால இன்றைக்கு அவனுக்கு அந்த தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கு. எனவே பெண்ணுக்கு அநீதி ஏற்படும் பட்சத்தில் சட்டமோ மாண்புமிகு நீதிமன்றமோ அரசாங்கமோ பார்த்து கொண்டிருக்காது என்பதற்கு இந்த வழக்கை ஒரு எடுத்துக்காட்டு. நன்றி, வணக்கம். இந்த வழக்கில் யாருமே பிறல் சாட்சி யாருமே இல்லைங்க, எல்லாருமே தெளிவான சாட்சிகள் தான். இழப்பீடு வந்து அவனுக்கு அந்த குற்றவாளிக்கு கொடுத்தப்பட்ட அந்த ஃபைன் அமௌண்ட்டை பெண்ணுக்கு இழப்பீடாக கொடுக்கணும்னு நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. அது போக டிஎல்எஸ்க்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. டிஎல்எஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த காம்பன்சேஷனை கொடுக்கலாம்னு டிஎல்எஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க விக்டிமுக்கு தான். தீர்ப்பு விவரத்துல ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்திருக்கு, பாதுகாப்பு கூடுதலா அரசு கொடுக்கணும் அப்படின்னு நான் சுட்டி காண்பித்திருக்காங்க. தீர்ப்பை வந்து முழுமையா நான் இன்னும் படிக்கல. நீதிபதியும் அந்த தண்டனை விவரத்தை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதற்கான அப்சர்வேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். பாதுகாப்பு கூடுதலா கொடுக்கணும்னு பண்ணியிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். எனக்கு கொடுக்கணும்னு தோணுது.